ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓம்னியோட ஸ்டார்டிங் ப்ராப்ளம். காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் செல்ஃப் அடிச்சுது அப்படின்னா சிம்பிளாக எப்படி அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸில் தான் போட்டிருக்கேன். ஆனால் எவ்வளோ நேரம் சுற்றுவாங்க, ஆனால் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். பாருங்கள், ரேஸும் பண்ணுதேன் ஆனால் அடிக்காது. சோக்கு போட்டாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது. இதுக்கு காரணம் நான் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தோன்னா, ஃபியூல் சப்ளைலாம் போகுது, ஆனால் ஸ்பார்க் ப்ளக்கு கம்ப்ளைண்ட். இந்த வீடியோவில் ஸ்பார்க் ப்ளக்கை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம திருப்பி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது 800 வேகனாரு, ஓம்னி இந்த மாதிரி வண்டிக்கு எல்லாமே, பெட்ரோல் வண்டிக்கு ஃபுல்லாகவே ஸ்பார்க் ப்ளக்கு க்ளீனிங் இந்த மெத்தட் தான். அதுக்கான டூலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள சுப்பாக்கி வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஐடியில் வந்து பழைய ஆர்பிஎம்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் நார்மல் ரேசிங்க்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் தான். அதான் இந்த வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்சிருக்க இந்த டூல் பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு கலத்தக்கூடியது. இது வந்து நம்ம மாருதிக்குள்ளே ஜென்ரல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ஒரு 2-3 ஸ்பேனர் போட்டிருப்பாங்க, அதில் இந்த செட்டும் வந்துடும். இப்போ நம்ம வண்டியோட லெஃப்ட் சைடு சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள ஸ்பார்க் ப்ளக்கை கடத்த ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நம்ம வண்டி இன்ஜின் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினு, 800 சிசி இன்ஜினு. இதில் வந்து மொத்தம் 3 ஸ்பார்க் ப்ளக் வரும். இதை நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மறக்காமல் 1வது சிலிண்டருக்கு போகக்கூடிய ஸ்பார்க் ப்ளக்கு அது 1வது இதில், 2வது சிலிண்டர் ஸ்பார்க் ப்ளக் 2, 3வது இது 3. அதை நம்ம ஒரு பேப்பரை வச்சு எழுதியோ இல்லை மார்க்கரை வச்சு ஒட்டி வச்சுக்கணும். இல்லை நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா மிஸ்ஃபயர் ஆயிரும், வால்வுகள் பெண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த விஷயத்த மறக்காமல் பண்ணிடணும். 1 2 3. இப்போ நம்ம ப்ளக்கை கலத்திடலாம். பிடிச்சி உருவனா வந்துடும். ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ரெண்டு 3 கேபிளையும் இப்படி தூக்கி போட்டுரும். இந்த ப்ளக்கு மாற்றும்போது இல்லை க்ளீன் பண்ணி போடும்போது இந்த கேபிள் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இதில் ஒரு டேப் அடிச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை கலத்திடலாம். ப்ளக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது 3 சிலிண்டர் இன்ஜின், அதனால 3 இது இருக்கும். 4 சிலிண்டர் இன்ஜின் எஸ்டீம்லலாம் பார்த்திங்கன்னா 4 இருக்கும், ஷிஃப்ட்லலாம் பார்த்திங்கன்னா 4 இருக்கும். சரிங்களா? அதுதான் ப்ளக்கு. அந்த ஹோல்டரை அப்படியே அதில் மாட்டி அப்படியே கலத்திட வேண்டியதான். 1வது ஸ்பார்க் ப்ளக் அவ்வளோதான், லாக் ஆகிட்டு. இப்போது கம்பி இருக்குது, கம்பியை இந்த ஹோலுக்குள்ளே விட்டுட்டு இவ்வளோ எண்டு தான் வைக்கணும், ஃபுல்லாக விடணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே ஃபுல் பவரை கூட்டிட்டு ஃப்ரண்ட் சைடை நீக்கி நம்ம லூஸ் பண்ணணும். அவ்வளோதான், லூஸ் ஆகிட்டு. அப்படி இப்படி கம்ப்ளீட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஸ்பார்க் ப்ளக் தனியாக வந்துடும். மாட்டும் போதும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இதை லூஸ் பண்ணியாச்சு. ப்ளக் இன்னும் கைக்கு வரல, இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கட் ஆகிடக்கூடாது, கட் ஆகாமல் சேஃப்டியாக எடுக்கணும். ப்ளக்கு கட் ஆகிட்டுனா அப்போ திருப்பி த்ரெட்டு போட்டு தான் நம்ம மாட்ட முடியும், அது பெரிய வேலை. பார்த்தீங்களா? ப்ளக்கு கையில் வந்துட்டு இந்த ப்ளக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடணும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்குக்கு இந்த எண்டுக்கும் இது உள்ள எண்டுக்கும் ஒரு கிளியரன்ஸ் இருக்குது. அந்த கிளியரன்ஸில் தான் நம்ம வச்சு மாட்டணும். இது வந்து பாஸ் கம்பெனியோட ஸ்பார்க் ப்ளக்கு. இப்போ மற்ற எல்லா ப்ளக்கையும் லூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். திருப்பி டென்ஷன் குறைஞ்சிரும். திருப்பி நம்ம லைட்டாக அப்படி திருக்கி எடுக்கும் போதே நமக்கு ஃப்ரீயாக வந்துடும். வண்டி வந்து கேஸ்லேயே ஓடிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். அதனால் பெட்ரோலு கேஸு மாற்றி மாற்றி போட்டு ஓட்டுறது தான் ரொம்ப நல்லது. நம்ம வண்டி பெட்ரோலில் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். 2வது ப்ளக்கையும் நம்ம கலத்தியாச்சு. இப்போ 3வது ப்ளக்கையும் கலத்திடும். அவ்வளோதான், புஷ் பண்ணியாச்சு. வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருக்க. கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை கலத்தும் போது இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கும்போது ரத்த காயங்களோட தான் வேலை பார்க்கு. காமிக்கும் பாருங்க. அதனால் ஆடுறது பாடுறதுக்கெலாம் நிறைய பேர் லைக் போடுறாங்க. நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ போட்டாலும் லைக்கு ஷேர் எதுவுமே உளமுடுக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். இப்போது 3ஐயும் கலத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளக்கில் கருப்பு எதுவுமே அடிக்கலை. ஓகே, பழுப்பு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம உப்பு தாளை போட்டு ஃபஸ்ட்டு இந்த 3ஐயுமே நல்லா க்ளீன் பண்ணி கிளியரன்ஸ் பார்க்கணும். கிளியரன்ஸ் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு தான் நம்ம தின்னரில் நல்லா ஊற வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம ரீஃபிட்டிங் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட தின்னர் இருக்குது. தின்னரை இந்த மாதிரி ஒரு சின்ன வாளி, எதுவும் பெயிண்ட் அடிக்கிற வாளி டப்பா எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஊற்றி வைக்க போகிறோம். இந்த ஸ்பார்க் ப்ளக் முங்குற லெவலுக்கு ஊற்றி வைக்கணும். ஊற்றி வச்சுட்டு ஒரு உப்புத்தாளை எடுத்துக்கணும். உப்புத்தாளை எடுத்துகிட்டு ஸ்பார்க் ப்ளக்கோட இந்த சைடு எண்டு உள்ள 2ஐயும் நல்லா தேய்ச்சி தின்னருக்குள்ளே போடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் WD-40 வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி மாட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட கிளியரன்ஸ் பார்க்கணும். ஸ்பார்க் ப்ளக்கோட கார்னர் டெட் எண்டு அப்படிம்பாங்க. இதை இந்த சைடில் ஃபுல்லாக நல்லா சுரண்டி விடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உள்ள கேப்பு இந்த மாதிரி இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணணும் 3 ப்ளக்கையுமே. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பார்க் வந்து நல்லா பக்காவாக அடிக்கும். ஸ்பார்க்கு கேபிளையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். கம்பெனி ஸ்பார்க் ப்ளக்கை போடுறது தான் நல்லது. எதுக்காண்டி அப்படின்னா நம்ம கலத்தும் போது கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போது நான் அந்த சைடில் உள்ள ப்ளக்கை பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த ப்ளக்கோட கிளியர் வித்தியாசத்துக்கும் நம்ம தேய்க்காத ப்ளக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். தேய்ச்ச ப்ளக்கை நம்ம நல்லா ஊற போட்டுடலாம். இந்த மாதிரி ஊறணும். நல்லா முங்குற லெவலுக்கு ஊறினா அதில் எதுவும் இந்த ப்ரௌன் கலர் எதுவும் இருந்துச்சுனாலும் உள்பக்கம் இருந்துச்சுனாலும் எல்லாம் வெளியே போயிடும். இப்போ 3 ப்ளக்கையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்.
ஃபுல்லாக தின்னரில் ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். உப்பு தழை எந்த அளவுக்கு வச்சு சைடில் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிட்டு எல்லா ப்ளக்கையுமே எடுத்து WD-40 போட்டு க்ளீன் பண்ணோம். அவ்வளோதான். எதுக்காண்டி தின்னர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தின்னரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த துரு எது இருந்துச்சுனாலும் வெளியே போயிடும், திருப்பியும் பிடிக்காது. தின்னர் இல்லாதவங்க பெட்ரோலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ WD-40 வச்சு இந்த எண்டு லைட்டாக இந்த எண்டில் மட்டும் வச்சிடணும். இது எதுக்காண்டி அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ளக்கு வந்து பேரக்கூடாது. அந்த WD-40 போடும்போது கொஞ்சம் லூப் மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு ஃபயரிங் ஆகும். அதுக்காண்டி தான் நான் எப்போவுமே இதில் WD-40 லைட்டாக வைப்பேன், ஃபுல்லாக அடிக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த எட்ஜில் மட்டும் வச்சு விட்டால் போதும். இப்போ ஓகே. இப்போ இதோட கிளியரன்ஸ் பார்த்துடலாம். இப்போ என் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் டூலு. இப்போ இந்த கிளியரன்ஸ் டூலில் அதிகபட்சம் 0.53 வரை தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 0.3 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சேர்ந்தால் 0.8 வந்துடும். இப்போ மாருதி 800 அதே மாதிரி ஆம்னி இதிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கோட கிளியரன்ஸ் வந்து 0.8 mm இருக்கணும். கண்டிப்பாக அந்த லெவல் இருந்தால் தான் அது கரெக்டான ஃபயரிங், ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இருக்காது. இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த எண்டுக்கும் இந்த சென்டரில் வர எண்டுக்கும் இந்த எண்டு வந்து இந்த 2 இதுக்கு ஊடையில் ஃப்ரீயாக போயிட்டு வரணும். இதுதான் இதோட கான்செப்ட். இப்படி தான் கிளியரன்ஸ் பார்க்கணும். இப்போ ஓகே, இதோட கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி 3 இதுக்குமே நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்பார்க் ப்ளக்கை மாற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ கிளியரன்ஸ்லாம் பார்த்தியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஆரஞ்சு கலரில் வந்துச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கரெக்டான இக்னிஷன் ஃபயரிங் நடக்கலை. அதனால தான் இது ஆரஞ்சு கலரில் வருது. அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா, இக்னிஷன் காயில் வீக்காக இருக்கலாம். இப்போ நம்ம இந்த வண்டியில் இக்னிஷன் காயில் புதுசு போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு அதில் மாட்டும்போது காமிக்கும் பாருங்கள். பழைய இக்னிஷன் காயில் லோ கரண்ட்டு, அதனால் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக் இந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ நம்ம மாட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து உள்ளே இதை மாதிரி வச்சுட்டு தான் நம்ம உள்ளே மாட்டணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இதோட இக்னிஷன் காயில் வந்து புதுசு போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும். இக்னிஷன் காயில் செட்டு வந்து புதுசு போட்டிருக்கேன். ஆல்ரெடி பழசு வந்து வீக்காக இருந்ததுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலரில் இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஹோலில் கரெக்டாக உள்ளே கொண்டு போய்ட்டு இதோட செட்டோட சேர்த்து வச்சு சுற்றினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். உங்களுக்கே தெரியும், அது லாக் ஆனோடனே டைட் ஆயிரும். இந்த டூல் வந்து கண்டிப்பாக எல்லார் வண்டியிலையும் இருக்கக்கூடிய ஒன்று. பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரை ஸ்பார்க் ப்ளக் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா பிளாக் அடிச்சிட்டுனா மாத்திரமாக இருந்துச்சுன்னா இந்த டூல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா டைட்டு ஏறிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கம்பியை வச்சு லைட்டாக ஒரு திருக்கு தான் திருக்கணும், ஃபுல்லாக திருக்கி எதாவது ஆகிடக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, ஒன்றாவது ஸ்பார்க் ப்ளக் மாட்டியாச்சு. அதே மாதிரி மற்ற 2 ப்ளக்கையும் மாட்டணும். இப்போ ஸ்பார்க் ப்ளக்கை பார்த்திங்கன்னா 3 இது த்ரெட்டில் மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கேபிளில் பார்த்திங்கன்னா நம்பர் போட்டிருந்தோம். இப்போ 1வது ஸ்பார்க் ப்ளக் கேபிள் இதான் எண்டில் டைட்டாக கிளிப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஓகே, 2வது பார்த்திங்கன்னா 2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த 2வது கேபிளை இதில் மாட்ட வேண்டியதான். கேபிளை கரெக்டாக மாட்டணும், இல்லைன்னா மிஸ்ஃபயரிங் ஆயிரும். ஓகே, இப்போ 3வது கேபிளை 3வது எண்டில் மாட்டியாச்சு. இப்போ எல்லா கேபிளும் நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. ஸ்பார்க் ப்ளக் ஹோல்டரில் போய் இந்த கேபிள் டைட்டாக பிடிக்கணும்.
அப்படி பிடிக்கல அப்படின்னா இது பிரயோஜனமே கிடையாது. மாட்டி இப்போ 3 ப்ளக்கையும் மாட்டியாச்சு. டெல்கோ காயிலில் உள்ள ஸ்பார்க் ப்ளக்கும் மாட்டியாச்சு. இப்போ அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளக் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கிராங்க் வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வண்டியில் பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகலை, கேஸில் மட்டும் தான் அடிக்கி. வேக்கம் கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லியும் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அடிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அடியில் வந்து நம்மளுக்கு லைட்டாக உட்காந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது அடியில் பார்த்திங்கன்னா க்ளீனாக ஸ்டார்டிங் ஆகிட்டு ஃபஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் நல்லா அந்த டிஃப்ரென்ஸு நோட் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே லைவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்பார்க் ப்ளக்கு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீனிங் சரியாக பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் மோர் உங்களுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வேக்கம் க்ளீன் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி இந்த வண்டி இன்னும் பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணல, பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கழுவுன தின்னரில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தெரிகிறது ஃபுல்லாகவே கார்பன், ஸ்பார்க் ப்ளக்கோட கார்பன். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா லைஃப் வரும், நல்லாவும் இருக்கும். ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்காது.